அப்புறம் வந்து டைனா என்னென்னா வாட் இஸ் டை அப்படின்னா வந்து தீஸ் ஆர் த பாசிட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த பெரிஃபரல் டூத் ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ் ஒரு பாசிட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் த டூத் வந்து எனி சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது வாட் இஸ் பார்டர் சீல் இஸ் அ கான்டாக்ட் ஆஃப் த டென்ச்சர் வித் த சூட் வித் திஸ் யூஸ். அதுக்கப்புறம் விச் ஆர் அண்டர்லையிங் ஆர் அட்ஜசன்ட் த டூத் டு ப்ரிவெண்ட் தி பேசேஜ் ஆஃப் த ஏர் prevent the passage of the air இருக்குது. mandibular movement is a limit to detached to the anatomical structure. அப்புறம் what is border tissue movement அப்படின்னா it is அப்புறம் limited detached இருக்கா detected by the anatomical structure அதாவது டிடெக்ட் பண்ணுறது. border tissue movement வந்து it is the actions of the muscle and other tissue adjustment to the border of the denture அப்படின்னு சொல்கிறாங்க. what is peripheral tracking and border molding. Peripheral tracking and border molding, the shape of the border area of the impression material by the functions of the manual manipulation of the soft tissue is adjacent to the border adjacent to the border to the duplicate the contour. அதுக்கப்புறம் வந்து contour the size of the vehicle, determining the extension of the prosthesis by the using of the tissue function and manual manipulation. tissue function அதாவது வந்து extensions of the uses of the tissue function and manual manipulation of the tissue in the shape of the shapes the border area. ஒரு பார்டர் மோல்டிங்னா வேறு எதுவுமே இல்லை. ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அந்த டிஷ்யூ அந்த ஷேப் வந்து அந்த பார்டர் ஏரியா வந்து அந்த டிஷ்யூவோட ஷேப்பை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, மேனிப்புலேஷன் வச்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பார்டர் மோல்டிங். க்ரீன் ஸ்டிக் காம்பவுண்ட் அப்புறம் வந்து புட்டி கன்சிஸ்டன்சி ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல். வாட் இஸ் த வாஷ் இம்ப்ரெஷன். த இம்ப்ரெஷன் தட் ரெப்ரசன்ட் த அப்புறம் வந்து completion of the registration of the surface or adjacent. அப்புறம் வாஸ் த இம்ப்ரெஷன்னா வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து இஸ் ரெப்ரசன்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆர் அதர் ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரெப்ரசன்ட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து வாட் ஆர் த மெட்டீரியல் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த ஃபைனல் இம்ப்ரெஷன். என்னென்ன மெட்டீரியலாக வந்து ஃபைனல் இம்ப்ரெஷன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மெட்டீரியல் இட் இஸ் யூஸ்டு டு மேக்கிங் ஃபைனல் இம்ப்ரெஷன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதுக்கப்புறம் ஜிங்க் ஆக்சைடு யூஸ்னால் இம்ப்ரெஷன் பேஸ்ட் அதுக்கப்புறம் லைட் பாடி கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் வந்து அடிஷன் சிலிக்கான் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் பாலிஈத்தர் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் இருக்குது. அடிஷன் சிலிக்கான் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் இதெல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜிங்க் ஆக்சைடு யூஸ்னால் வாட் இஸ் த ரெக்கார்ட் பேஸ். வாட் இஸ் ரெக்கார்ட் பேஸ். இந்த அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் அதுக்கப்புறம் வந்து interim tension base it is used to support the record of the rim material for recording the maxillomandibular record. ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் தி மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலர் ரெக்கார்டு. அதாவது வாட் இஸ் த ரெக்கார்ட் பேஸ் அப்படின்னா வந்து ஒரு ரெக்கார்ட்னா வந்து தீஸ் ஆர் ரெக்கார்ட் பேஸ்னால் இம்ப்ரிண்ட் ஆஃப் த டென்ச்சர் பேஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் சப்போர்ட் த record of the rim of the material. It is recording the maxillomandibular record. ரெக்கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ரெக்கார்டு பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்டர்ரிம் டென்ச்சர் பேஸ். இட் இஸ் யூஸ்டு டு சப்போர்ட் த ரெக்கார்ட் ரிம் அப்புறம் வந்து இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெக்குவயர்மெண்ட் இட் ஷுட் பி அதுக்கப்புறம் அடாப்டட் டு த அதுக்கப்புறம் வந்து பேசல் சீட் ஆஃப்